இந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, இந்த தக்காளியை நம்ம கடையில் வாங்குறப்போ பார்த்து பார்த்து வாங்குவோம். மேலெலாம் எதுவும் கருப்பாக இல்லாமல் இருக்கா. ஏன்னா கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி ஒரு இடத்துல அடிபட்டிருந்தா வீணாக போயிடும். உள்ளே புழு இருக்கும். இப்போ இருக்க தக்காளியிலலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் பார்க்காம அரிஞ்சிட்டோன்னா அந்த சீட்ஸும் அந்த விதையும் புழுவும் இருக்கிறதே தெரியாது. அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதில் புழு ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். அதனால பார்த்து பார்த்து தான் அறியணும். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதில் எப்பயுமே தக்காளியை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது யூஸ் பண்ணால் கிட்னியில் ஸ்டோன் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்த கட் பண்ணிட்டு தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த கடையில் இல்லை, சாரி, நம்ம தக்காளி வாங்குகிற கடையில் நாம் தான் தக்காளியை பார்த்து பார்த்து பொறுக்கி பொறுக்கி வாங்குகிறோம். வீட்டில் அந்த தக்காளியில் புழு வந்துருச்சுன்னா நம்ம வாங்கினவங்க சரியில்லையா, இல்லை கடைக்காரங்க விற்கிறவங்க சரியில்லையா? ரெண்டுமே கிடையாது. நம்மளும் பார்த்து பார்த்து தான் வாங்குகிறோம். கடைக்காரங்களும் தக்காளியை வாங்கிட்டு வந்து தான் விற்கிறாங்க. அது இயற்கையாகவே புழு வந்துடுது. இது இயற்கை. ஆனால் சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அடிப்பட்ட தக்காளி, கொஞ்சம் அந்த பிளாக்காக இருக்கிற தக்காளியை வாங்கிட்டு வந்து விற்பாங்க. அங்கே ரேட் கம்மியாக இருக்கும். அப்புறம் அவங்க தக்காளியை வாங்கிட்டு வந்துட்டு இந்த கடையில் தக்காளி வாங்கிட்டு வந்தோம் நல்லாவே இல்லைன்னு திட்டுவாங்க. அது நம்ம தப்பு தானே, ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த கடையில் தக்காளி வாங்கிட்டு வந்தது நம்ம தப்பு. கடைக்காரங்களை தப்பு சொல்லக்கூடாது தானே. அது மாதிரி தான் லைஃப்பில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. இந்த தக்காளியை பார்த்து பார்த்து வாங்குற மாதிரி அதில் பார்த்து வாங்கினாலும் புழு சில டைமில் வந்துடும். அது இயற்கை. அப்படி தான் ஒரு சில விஷயம் இயற்கைக்கு மாறாக நடக்கும். அதை நம்மளும் அனுசரிச்சுக்கணும். அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது இல்லைங்களா. இதாங்க லைஃபு. இந்த தக்காளி போல் தக்காளியை பார்த்து பார்த்து வாங்கினாலும் உள்ள புழு இருக்கும், பார்க்காம வாங்கினாலும் புழு இருக்கும். என்ன பண்ணுறது? அதுக்குன்னு தக்காளியாவா வாங்காத இருக்க முடியும்? தக்காளி வாங்கி தான் ஆகணும். ஆனால் வாங்கிறத கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக போனாலும் பரவாயில்ல, நல்ல தக்காளியாக பார்த்து வாங்கினோன்னா அந்த மிஸ்டேக் வராது. அது மாதிரி நாமளும் பேச தெரியுதுன்னு எல்லாமே பேசக்கூடாதுங்க. நமக்கு தான் வாங்கியிருக்குன்னு யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து யோசித்து அப்படி தானே பேசணும். அதானே வாழ்க்கை, அதானே நீதி, நியாயம், தர்மம். நமக்கு தான் வாயிருக்குன்ட்டு ஒரு சில பேர் பேசுவாங்க. எல்லாமே அடுத்தவங்களுக்கு பேச தெரியாதுன்னு. பேச தெரியாதல்ல, அவங்களுக்கும் எல்லாம் தெரியும். சில பேர் எப்பயுமே எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசிடுவாங்க, கேட்டுருவாங்க. சில பேருக்கு தெரியும், அதை கேட்க தெரியாது. கேட்குறப்ப கூட அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கடவுள் அவங்கள அப்படி படைச்சிட்டாரு. என்ன பண்ணுறது? இந்த தக்காளி மாதிரி சாஃப்டாக இருக்குது அவங்க மனசு. அவங்களால திருப்பி கேட்க முடில. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் திருப்பி கேட்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடே தாங்காதுங்க. நாடும் தாங்காது, வீடும் தாங்காது. ஏன்னா அவங்கவுங்க இடம், பொருள், ஏவல் அதை பொறுத்து தானே இருக்குது. சில பேர் நினைக்கிறாங்க நம்ம தான் எல்லாம் பேச தெரியும்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கு பேசுகிறப்ப எதுவும் தெரியாது, இஷ்டத்துக்கு பேசிடுவாங்க. அதை யோசிக்கிறப்ப தான் தெரியும். என்றைக்குமே நம்ம ஒரு காரியம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் பகலில் செஞ்சதை ஒரு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் யோசித்து பார்த்தோன்னா நம்ம என்ன இன்றைக்கி பண்ணணும், யார்கிட்ட பேசணும், யார் மேலே மிஸ்டேக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்படி அனலைஸ் பண்ணணுன்னா நம்ம லைஃப் கொஞ்சம் அழகாக மாறுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் சொல்கிறேன். நன்றி.